Hi friends, welcome to Meena's Samyal. Wishing you all a very happy Independence Day. Independence Day special இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி திரங்கா கொழுக்கட்டை. நம்ம flag உடைய 3 colors ரெப்ரசன்ட் பண்ணி தான் இந்த ஒரு ரெசிபியை ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் யூஸ் பண்ணாம நேச்சுரல் இன்கிரீடியன்ட்ஸ்லயே செய்கிற ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் இது. ஸோ வாங்க இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் திரங்கா கொழுக்கட்டை செய்யலாமா? ஆரஞ்சு கலருக்காக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்து துருவின கேரட்டை நல்லா வதக்கி தேவையான அளவு உப்பு, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரை சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கிட்டோம்னா ஆரஞ்சு கலர் இஸ் ரெடி. அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினாவை சேர்த்து தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து செய்யும்போது பச்சை கலர் மாறாமல் இருக்கும். ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிட்டா கிரீன் கலர் is ready. அடுத்து கொழுக்கட்டை செய்யறதுக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவுக்கு 2 கப்பு தண்ணி. ஒரு கப்பு தண்ணியை நல்ல பேனில் கொதிக்க விட்டு இன்னொரு கப்பு பச்சரிசி மாவில் சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம கேரட் பல்ப்பை சேர்த்து நல்லா கிளறின பிறகு கரைச்சி வச்சிருக்கிற அரிசி மாவு மிக்சரை சேர்த்து கைவிடாமல் கண்டினியூஸாக கிளறும்போது கட்டி தட்டாமல் ஸ்மூத்தாக குக் ஆகும். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்ததுனால ஆரஞ்சு கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். தேவையான அளவு உப்பு, ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 2 நிமிஷம் குக் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம கேரட் கொழுக்கட்டை மாவு இஸ் ரெடி. ஒரு ஈர கையால் தொட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஸ்டிக் ஆகாமல் இருக்கும்போது கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறட்டும். அடுத்து ஒயிட் கலருக்கு அதே மாதிரி ஒரு கப்பு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இன்னொரு கப்பு தண்ணியை ஒரு கப்பு அரிசி மாவோட நல்ல விகரஸாக ஸ்டியர் பண்ணும்போது கட்டி வராது. அதுக்கப்புறமா கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி மாவு மிக்சரை சேர்த்து 2 நிமிஷம் கண்டினியூஸாக கைவிடாமல் கிளறணும்னா அவ்வளோதான், மாவு குக் ஆகிடும். அதே மாதிரி குக் ஆகிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஈர கையால் நம்ம தொட்டோம்னா அவ்வளோதான், குக்கிங் டெஸ்ட் முடிஞ்சாச்சு. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். அடுத்து க்ரீன் கலருக்காக ஒரு கப்பு தண்ணியை கொதிக்க விட்டுட்டு இன்னொரு கப்பு தண்ணியில் ஒரு கப்பு பச்சரிசி மாவை நல்லா கட்டி இல்லாமல் ஸ்டியர் பண்ணி விட்டுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெயோடு அரைச்சி வச்சிருக்கிற இந்த புதினா கொத்தமல்லி பல்ப், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஸ்டியர் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்கிற இந்த அரிசி மாவு மிக்சரை சேர்த்து 2 நிமிஷம் கைவிடாமல் ஸ்டியர் பண்ணோம்னா அவ்வளோதான், சீக்கிரமாகவே குக் ஆகிடும். சர்க்கரை சேர்த்ததுனால பச்சை கலர் எவ்வளோ அழகாக ரீட்டெயின் ஆகிருக்கு பாருங்கள். திரும்ப குக் ஆகிடுச்சா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஈர கையால் டேப் பண்ணி பார்த்தா ஒட்டாது. ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுவும் ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுக்கலாம். அடுத்து கையில் கொஞ்சமாக எண்ணெயால் க்ரீஸ் பண்ணிவிட்டு சின்ன போர்ஷன்ஸ் ஆஃப் மாவை எடுத்து நல்ல ஸ்மூத்தாக ஒரு பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இந்த ஷேப் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பொறுமை தேவை. இது ஷேப் பண்ணுறதுக்கு சிரமப்படுறவங்க நம்ம சின்ன வயசில் க்ளே மாடலிங் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு பாம்பு மாதிரி உருட்டிட்டு நைஃபால் சின்ன சின்ன சிலிண்டர்ஸாகவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பால்ஸும் ஷேப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு குக்கர் பாத்திரத்தை எண்ணெயால் க்ரீஸ் பண்ணி குக்கரில் நல்ல தண்ணி கொதித்த பிறகு ஒரு 5-7 நிமிஷம் எல்லா கொழுக்கட்டையுமே ஸ்டீம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து ஃபைனல் ப்ராசஸ், ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து கடுகு, பெருங்காயம், சிகப்பு மிளகா, கருவேப்பிலையை சேர்த்து முதல்ல கேரட் கொழுக்கட்டை, அடுத்து ஒயிட் கொழுக்கட்டை, அடுத்தது புதினா கொத்தமல்லி கொழுக்கட்டை. ஸ்டியர் பண்ணாமல் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப ஜென்டிலாக ஸ்டியர் பண்ணணும், இல்லைன்னா பால்ஸ் உடஞ்சிடும். தேவையான அளவு எலுமிச்சை சாறை பிழிஞ்சு அதுக்கப்புறமாவும் ஸ்டியர் பண்ணோம்னா அவ்வளோதான், நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் திரங்கா கொழுக்கட்டை இஸ் ரெடி. பார்க்குறதுக்கு மட்டும் அட்ராக்டிவாக இருக்கிறதையும் தாண்டி 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் ஒன்றா சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு திரங்கா கொழுக்கட்டை என்ன ட்ரை பண்ணுவீங்க தானே? மீனா சமையலை பாருங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.